அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். தை மாதம் என்பதே சிறப்பு மிகுந்த மாதம் என்றும், அந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் மிகவும் சிறப்புக்குரியது என்றும் நம் அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக திகழ்வதுதான் தைப்பூச நாள். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாளன்று இந்த தைப்பூச திருவிழா என்பது அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே நடைபெறும். சிறிய கோவிலாக இருந்தாலும் பெரிய கோவிலாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த தைப்பூசத்திற்கு பலருமே 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். 48 நாட்கள் விரதம் இருக்க இயலாதவர்கள் 21 நாட்களோ 11 நாட்களோ அல்லது 6 நாட்களோ விரதம் இருப்பார்கள். இப்படி எந்த விரதத்தையுமே என்னால் செய்ய இயலவில்லை என நினைப்பவர்கள் தைப்பூச நாளன்று மட்டும் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தைப்பூசம் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் மந்திரங்களை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். விரதத்தை மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்து முடித்த பிறகு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாது, ஆனால் வழிபாடு மட்டுமே செய்கிறோம் என்பவர்கள் தைப்பூச நாளன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ காலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளோ அல்லது 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளோ அல்லது மாலை 5:30 மணியிலிருந்து 7:50 மணிக்குள்ளோ இந்த தைப்பூச வழிபாட்டை செய்யலாம். அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் சிலை அல்லது வேலிற்கு பால், பன்னீர், தேன் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வீட்டில் முருகனின் சிலை, வேல் இல்லை என்பவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒன்றையோ அல்லது 3ஐயுமே நெய்வேத்தியமாக வைக்கலாம். அடுத்ததாக சிறப்பான நெய்வேத்தியமாக அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு பிடித்த தேன், தினைமாவு, அவல், பொரிக்கடலை, சர்க்கரை பொங்கல், பாயாசம், பால் சாதம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் என்று தங்களால் எதை வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு முன்பாக குறைந்தபட்சம் 6 என்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம். அதிகபட்ச எண்ணிக்கையில் எத்தனை தீபங்களை ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை ஏற்றிக் கொள்ளலாம். பிறகு சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டிவிட்டு ஓம் சரவண பவ போற்றி ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை கூறி முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்ததாக தங்களுக்கு தெரிந்த முருகனின் பாடல்களான கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தரனுபூதி, சண்முக கவசம் போன்ற எதை வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம். இவ்வாறு பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு, அல்லது ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அவர்களின் உடல் நலத்தை பொறுத்து விரதத்தை மேற்கொள்வது நல்லது. முடிந்த அளவிற்கு அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதோடு அன்னதானம் செய்வதும் நல்ல பலனை தரும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய இந்த தைப்பூச நாளன்று இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.